ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நம்ம அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாயாஜால வித்தை. இந்த மாயாஜால வித்தைங்கிறது பார்த்திங்கன்னா பல வகை இருக்குது. அதாவது குரலி வித்தை, மாயாஜாலம், இந்திரஜாலம், மகாஜாலம். இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா மோடி வித்தை. சரிங்களா? இது எதுக்கு இது இந்த முறை வச்சு என்ன பண்ணலாம், இந்த விஷயத்தினால நமக்கு என்ன பலன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற ஒரு பொருளை நம்ம இல்லாமல் ஆக்கலாம், மறைய வைக்கலாம். அதே போல் இல்லாத ஒரு பொருளை நம்ம கைக்கு இருப்பது போல் காண்பிக்கலாம். இது முழுக்க அதாவது ஏமாத்துறதுக்கு, வயிற்று பொழப்புக்காண்டி பண்ணக்கூடிய ஒரு மாயாஜால கண்கட்டி வித்தை. சரிங்களா? இது நல்லது. இது நல்ல விஷயத்துக்குன்னு கிடையாது. இதை வச்சு நன்மையான விஷயம்னு பார்த்தா குறைவு தான். சரிங்களா? அதாவது ஏமாத்துற வேலைக்கு பயன்படுத்துவாங்க. அதாவது ஒரு பொருளை பார்க்குறவங்களுக்கு வேற மாதிரி நம்ம காமிக்கலாம். ஒரு பொருளை வச்சுக்கிட்டு உயிரற்ற ஒரு பொருளை மற்றவங்க முன்னாடி உயிருள்ள பொருள் போல் காமிச்சிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு தான், நிரந்தரமாக காமிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் அந்த விஷயத்தை நம்ம செஞ்சுக்கலாம். அதற்கு இந்த மாயாஜால முறைகள் பயன்படுத்துகிறாங்க. ஆரம்ப காலத்தில், அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இருக்குது, ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் இந்த முறைகள் இருக்குது. இதை நீங்கள் சில பேர் நம்புறீங்களான்னு தெரியல. இது முழுக்க உண்மை. காரணம் என்ன அப்படின்னா, சித்தர் போகிறவங்க அவர்களுடைய நூலில் இந்த மாயாஜால வித்தையை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது நம்பாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த முறை பார்த்திங்கன்னா இன்னமும் இருக்குது. இன்னும் உங்களுக்கு ஒரு சில விளக்கங்கள் தரணும் அப்படின்னா, இந்த ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த குரலி வித்தை காமிப்பாங்கல்ல, அந்த பாம்பு வெளியே வர மாதிரி, நரிய வைக்கிற மாதிரி சொல்லிட்டு குரலி வித்தெல்லாம் காமிப்பாங்க பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக முழுக்க இந்த முறையை தான் பயன்படுத்துவாங்க. இது எப்படி பார்த்தா, இது மைமுறை. சரிங்களா? அந்த பாக்கெட்டில் உள்ளவங்கள்ட்ட இந்த பொருள் இருக்குது, இல்லை இதில் இந்த பொருள் இருக்குது, நீங்கள் எல்லாம் உயிரோட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உயிரற்ற பொருளை உயிருள்ள பொருள் மாதிரி காமிக்கலாம். சரிங்களா? செத்த பொருளை அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் உயிருள்ள பொருள் மாதிரி நம்ம காமிக்கலாம். அதனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ஏமாத்துறதுக்கான நோக்கத்துக்கு இதை பயன்படுத்த வேண்டாம். சரிங்களா? ஏன்னா இது வித்தை காமிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. தவறான வழிக்கு பயன்படுத்த வேண்டாம். நான் மறுபடியும் நான் சொல்லிட்டேன். இதுக்கான பொருட்களை பார்ப்போம். இது முழுக்க கருமுறை. சரிங்களா? கருமுறையில் தான் இது பண்ண முடியும். கருமுறை தான் நான் கொடுத்துருக்கிறேன். அதுக்கான பொருட்களை பார்ப்போம். கருங்குயில் இருக்குது பார்த்தீங்களா, கருங்குயில், அதனுடைய கண்ணு. சரிங்களா? அப்புறம் கருப்பு குதிரையுடைய வாளுனுடைய முடி. அப்புறம் பாம்பினுடைய சட்டை மட்டும். அப்புறம் பச்சோந்தி கீரியோட நாக்கு. இப்போ இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பாம்போட சட்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சு நான் சொன்ன பொருளாக ஒரு புதிய மண் சட்டியில் பழி கொடுத்து இந்த பொருளை பச்சை கற்பூரம் போட்டு கருக்குங்க. கருக்கி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இதை என்னைக்கு பண்ணணும், இதுக்கான ஓந்த நாள்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை. சரிங்களா? அமாவாசையில் பூஜை ஆரம்பித்து அமாவாசையில் தான் முடிக்கணும். சரிங்களா? இப்போ இன்றைக்கி இரவு நீங்கள் அமாவாசை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஆரம்பித்து மையை அரைச்சி முடிச்சுட்டு ஒரு பெரிய படையல் போட்டுறீங்க. அந்த மையை எடுத்துகிட்டு போயிட்டு மயானத்தில் வச்சு ஒரு படையல் போட்டு பூஜை பண்ணுறீங்க. அப்புறம் வீட்டில் வச்சே, சரிங்களா, வீட்டில் வச்சே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த அடுத்த அமாவாசை வரைக்குமே தினமும் இரவு நேரத்தில் மட்டும் உரு கொடுத்துட்டு வரீங்க. அப்புறம் அடுத்த அமாவாசை அதே போல் மயானத்தில் போயிட்டு ஒரு படையல் வச்சு இந்த பூஜையை நிறைவு பண்ணிடுறீங்க. மையை முழுமையாக உரு ஏறிடும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அமாவாசை இரவில் இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பச்சை கலர் போட்டு கருக்குறீங்க. புது சட்டியில் ஒரு கல்வத்தில் இந்த ஒரு கல்வத்தில் போட்டு பலி கொடுத்து அமாவாசை இரவில் இதை இந்த பொருள்லாம் போட்டு அரைக்கிறீங்க. சரிங்களா? அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இது கூட அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அத்தர், புணுகு, சபாது, கோரசனங்கிற வாசனை திரவியங்கள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்குங்க. குங்குமப்பூ சேர்த்துக்குங்க. சரிங்களா? சந்தன அத்தர் சேர்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு வாசனை திரவியங்களை அதிகமாக சேர்த்துக்குங்க. சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, பாம்போட சட்டையை இதில் சேர்த்துக்கணும். சரிங்களா? பாம்போட சட்டையை சேர்த்துட்டு அரைக்கணும். கருக்கிறப்ப அது பாம்போட சட்டை அதில் சேர்க்கக்கூடாது. அரைக்கிறப்ப தான் சேர்த்துக்கணும். சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நேராக அந்த மையை மயானத்துக்கு எடுத்துகிட்டு போயிருங்க. மயானத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மயானத்தில் ஒரு வாழையில விரித்து விபூதியை ஃபுல்லாக பரப்பி அதற்கு மேலே, சரிங்களா, இந்த மை டப்பாவை வைங்க. நல்லா பார்த்துங்க, இந்த மை டப்பா செப்பு டப்பாவில் வைக்கக்கூடாது, வெள்ளி டப்பாவில் தான் வைக்கணும் இந்த மையை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? வெள்ளி டப்பாவில் அந்த மையை ஓப்பன் பண்ணி அசைவு படைவில் நல்லா பிரம்மாண்டமாக போடுங்க. பிரம்மாண்டமான சுட்ட ஈரல், அவிச்ச முட்டை, சரிங்களா, சாராயம், மது வகைகள்,
ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மீன், வறுத்த மீன், இது போல் வந்து கல் பறையில் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக வைங்க. சரிங்களா? பிரம்மாண்டமாக வச்சு முடிச்ச கருங்கேவல் ஒன்று பலி கொடுத்துட்டு பூஜையை வந்து நிறைவுபடுத்திடுங்க. சரிங்களா? மந்திரம் நான் கொடுக்குறேன். அந்த மந்திரத்தை வந்து மயானத்தில் வந்து 1008 முறை சொல்லணும். அதுபோல் அடுத்த அமாவாசை வரைக்கும் நீங்கள் 1008 முறை தினைக்கு இரவில் வந்து சொல்லணும். முதல் முறை கடைசி முறை மட்டும்தான் வந்து முதல் அமாவாசை, 2வது அமாவாசை மட்டும்தான் வந்து மயானத்தில் பூஜை படையல். மற்றபடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டிலே வந்து வெறுமனை சரிங்களா, ஒரு விளக்கு ஒளி தீபத்தில் வந்து தினைக்கு 1008 உறவு மட்டும் சொன்னால் போதும். இது முடிஞ்ச அளவுக்கு வந்து இரவில் ஒரு 12 மணி போல் வந்து சொல்ல பழகிக்கிங்க. சரிங்களா? 12 மணி போல் 1 மணி போல் அந்த டைமில் வந்து மந்திரத்தை வந்து உருவு கொடுக்க வந்து பழகிக்கிங்க. இன்னும் வந்து வீரியம் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதை பயன்படுத்தி முடிச்சுட்டு இது என்ன பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நெத்தியில் வச்சுக்கலாம். நெத்தியில் வச்சுட்டு இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாச்சும் நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க. கைக்கு அடக்கமான பொருளை உங்கள் வீட்டுக்குள்ளே எங்கேயாச்சும் ஒரு பொருளை நீங்கள் வந்து வச்சிருங்க. அது எந்த பொருளாக வேணா இருக்கலாம். விபூதி, குங்குமம், எலுமிச்சங்கனி, சூடம், சந்தனம், ஒரு சிறிய பொருள், ஒரு சின்ன மோதிரம், இல்லை ஒரு பணம், கைக்கு அடக்கமான பொருளை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கையில் வச்சுட்டு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு மறைவாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் வச்சிடணும். வச்சுட்டு இந்த மையை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மந்திரத்தை ஒரு 108 முறை சொன்னால் போதும். கையை மூடிட்டு தான் சொல்லணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கைக்குள்ளே அந்த பொருள் வந்துடும். இது வந்து உங்களுடைய பொருள். சரிங்களா? உங்களுடைய பொருள். இது போல் நீங்கள் யார் முன்னாடி வேணால் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். கைகிட்ட வந்து விபூதி வர மாதிரி, குங்குமம் வர மாதிரி, சந்தனம் வர மாதிரி, இல்லையா ஒரு பேப்பர், ஒரு சின்ன ஒரு பேப்பரை வந்து கையில் கிழிச்சு வச்சுக்கிட்டு அதை கையில் மூடி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி தூக்கி போட்டிங்க அப்படின்னா அது பார்க்குறவங்க கண்ணுக்கு பணம் மாதிரி தெரியும். இதெல்லாம் உண்மை. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு உண்மை. ஒரு செத்த உயிரினம் இருக்குது. ஒரு செத்த உயிரினம்னா ஒரு எலி, பூனை, இது மாதிரி சிறிய சிறிய உயிரினங்கள் செத்த உயிரினம் இருக்குதுன்னு வச்சுக்கேன். அந்த உயிரினத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மற்றபடி காமிக்கக்கூடாது. சரிங்களா? மூடி வச்சிடணும். சரிங்களா? ஒரு கமுத்தை போட்டு மூடி வச்சுட்டு இப்போ ஒரு பேச்சுக்கு ஒரு எலி இருக்குன்னு வச்சுக்கேன். அது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மற்றவங்க மாதிரி இது எலியா, செத்த எலியா, இல்லை பூனையான்னு காமிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை வந்து மறைச்சி போட்டு மூடிடணும். மூடிட்டு இந்த மந்திரத்தை நீ உரு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த உயிரினம் வந்து அந்த செத்த உயிரினை வந்து உயிருள்ள ஒரு உயிரினமாக வந்து நமக்கு வந்து காமிக்கும். இது எவ்வளோ நேரம் காமிக்கும்? கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் காமிக்கும். ஆனால் உண்மையாக பார்க்குறவங்க கண்ணுக்கு உயிருள்ள பொருள் மாதிரி தெரியும். சரிங்களா? அந்த அசைவு நடக்கிறது, நிற்கிறதுங்கிற மாதிரி இருந்து ஒரு உயிருள்ள பொருளாக தெரியும். அது குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான். அது உண்மையான உயிர் கிடையாது. பார்க்குறவங்க கண்ணை வந்து கட்டும். இதுக்கு பேர் தான் மாயாஜலம், மோடி வித்தை. சரிங்களா? இது உண்மையாக கேட்டால் இன்னமும் நான் சொல்கிறேன், இது 100% உண்மை உண்மை உண்மை. சரிங்களா? ஒரு சில மாந்திரிகள் இதை வந்து பயன்படுத்துவாங்க. அப்புறம் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னதான் அந்த குடுகுடுக்காரங்க வந்து ரோட்டில் வந்து குரலி வித்தன்னு சொல்லிட்டு காமிச்சு பயன்படுத்துகிறாங்க. இது ஆரம்பத்தில் ரொம்ப இருந்துச்சு. ஏமாத்துற விஷயத்துக்காண்டி பயன்படுத்துனாங்க. இப்போ வந்து ஒரு சில பேர் தான் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? அதனால் வந்து இதை வந்து வேணுங்கிறவங்க பயன்படுத்தி பாருங்கள். சரிங்களா? மயானத்தில் பண்ணுறப்ப கண்டிப்பாக சொல்கிறேன், உடற்கட்டு போட்டுக்குங்க. உடற்கட்டு போட்டு பயன்படுத்துங்க. இதை நான் வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லி முடிச்சுட்டேன். சரிங்களா? இதனுடைய விஷயத்தை வந்து எளிமையாக சொல்லிட்டு இதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. இதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம். எல்லாமே உண்மை உண்மை உண்மை. சரிங்களா? இன்னமும் புழக்கத்தில் இருக்குது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. இதை பயன்படுத்துங்க. எல்லாமே பயன்படுத்தி பாருங்கள். நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி பாருங்கள். அனைவருக்கும் நன்றி. இதுபோல் பதிவுக்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.